ஜனவரி 28 நேற்று சண்டேலையா ஏற்கனவே நான் முன்னாடி நாள் வீடியோவில் சொல்லியிருந்தேன். கிணத்துலேருந்து ஒரு 6 மீன் பிடிச்சி வச்சுருக்கோன்னு எல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஒரு 3.5 கிலோக்கு வந்தது. ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாம் மரத்தினவில் வாழை இலையில சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட அத்தை வந்து மேட்டுக்காட்டுக்கு போயிட்டாங்க. களை வெட்டுறதுக்கெல்லாம் ஆள் வந்திருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுன்னு. மோஸ்ட்லி இந்த ஆடு மாடு பார்த்துக்கிற வேலையில நான் பண்ண மாட்டேன். அவங்க இல்லை அப்படின்னா சொல்லிட்டு போனால் அதை பண்ணி வச்சிருவேன். ஆட்டுக்கும் ஆட்டுக்குட்டிங்களுக்கும் தனித்தனியாக கொஞ்சமாக கள்ளக்கொடி உருவி கொண்டாந்து வச்சுட்டேன். எப்பயுமே இந்த கொட்டாய்க்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன கொண்டு வரோன்னு பார்க்குற கியூரியாசிட்டியில் நம்மளை கீழேயே தள்ளி விட்டுரும். பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். நேற்று நான்வெஜ் செஞ்சுட்டோம், கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவதுங்களுக்கு செம பசி ஆட்டக்குது. இந்த எல்இடி லெட்டர் பேடை ஏற்கனவே யாஷிக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம். பட் அது ஒர்க் ஆகலை. அதனால திருப்பி அகைன் நேற்று மீஷோவில் 130 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்காச்சு. யாஷிக்கு செம ஹாப்பி. அதனால ஒரு 12:30 மணி வாக்கில் எல்லாரும் கிளம்பி மேட்டுக்காடு போயிட்டோம். குச்சி ஊன்னதுலேருந்து நான் காட்டுக்கு வரவே இல்லை. நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய புளிய மரம், மேட்டுக்காட்டில் ஒரு சின்ன புளிய மரம் இருக்குது. இது நாள் வரைக்கும் புளியை காசு போட்டு வாங்குவாங்க.